இந்த கிளாஸால 3 கிளாஸ் மட்டை ரைஸ் எடுத்துக்கோங்க. ஒரு கிளாஸ் இட்லி ரைஸ் எடுத்துக்கோங்க. இதை ஒரு 4 முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வாஷ் பண்ணிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒரு 6 மணி நேரமாவது ஊறணும். இப்போ இதை மூடி வச்சுக்கலாம். ரைஸ் இந்த கிளாஸால 4 கிளாஸ் எடுத்தேன், அதனால 1 கிளாஸ் உளுந்து எடுத்திருக்கேன். அரிசி ஊற வச்சதுக்கு அப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு உளுந்த ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா உளுந்து சீக்கிரம் ஊறிடும். அரிசி ஊறத்துக்கு தான் லேட் ஆகும். அது ஒரு 6 மணி நேரமாவது ஊறணும். 1 ஸ்பூன் வெந்தயம். இப்போ உளுந்த வாஷ் பண்ணிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். வாஷ் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி சேர்த்து இதை நம்ம ஊற வச்சுக்கலாம். நான் அரிசி ஊற வச்சதுக்கு அப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு தான் உளுந்து ஊற வச்சிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி ஊற வச்சுக்கோங்க. மூடிக்கலாம். இப்போ ஒரு 6 மணி நேரம் கழிச்சு நம்ம அரைக்கிறத உங்ககிட்ட காமிக்கிறேன். உளுந்து இப்போ நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம உளுந்து அரைச்சிக்கலாம். இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த உளுந்து ஊறின தண்ணியை தான் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த உளுந்து மாவு நல்லா மசிஞ்சு ரெடி ஆனதுக்கு அப்புறம் காமிக்கிறேன். இது ஒரு 20 நிமிஷம் நல்லா மாவு ஆகணும். மாவு நல்லா மசிஞ்சு வந்தாச்சு. இப்போ பாத்திரத்தில் எடுத்துட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். பாருங்க. அரிசி இப்போ நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ நம்ம அரிசியை இந்த கிரைண்டர்ல சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த அரிசியை நான் அரைச்சிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். மூடி வச்சிருக்கேன். இப்போ அரிசி மசிஞ்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட காமிக்கிறேன். மாவு இப்போ சூப்பரா அரைச்சி ரெடியா இருக்கு. இப்போ கொஞ்சமா கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சிக்கலாம். மாவு இப்போ நல்லா கரைச்சி மிக்ஸ் பண்ணியாச்சு. இது புளிக்கிறதுக்கு ஒரு 6 மணி நேரம் ஆகும். புளிச்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ மூடி வச்சாச்சு. புளிக்கட்டும். அதுக்கப்புறம் உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ மாவை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவு பாருங்க எப்படி நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்க. இப்போ நல்லா ஒரு முறை கலக்கி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த இட்லி தட்டில் நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். இட்லி ஊற்றியாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி இட்லி பாத்திரம் வச்சு இட்லி ஊற்றி வச்சாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் ஆவியில் வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட காமிக்கிறேன். பத்து நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இட்லி எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இட்லி சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ இட்லியை நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க. இட்லி பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்கு.
இந்த இட்லிக்கு இப்போ சூப்பரான தக்காளி சட்னியும் கார சட்னியும் தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி சட்னி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இதே மாதிரி மாவு அரைச்சி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.